தன்னம்பிக்கை முக்கியம் செல்ல குழந்தைகளா, இது மாயாஜால தேசம். இங்கே வருஷா வருஷம் ரொம்ப விசேஷமான ஒரு போட்டி நடக்கும். யார் ரொம்ப திறமையானவங்கன்னு காட்டுறதுக்காக எல்லாருமே கலந்துப்பாங்க. இந்த வருஷமும் போட்டி ரொம்ப களைகட்டி இருந்துச்சு. இந்த போட்டியில மின்னின்னு ஒரு சின்னஞ்சிறு யூனிகார்னும் கலந்துக்க ஆசைப்பட்டுச்சு. ஆனா மின்னி மத்த யூனிகார்ன்ஸ மாதிரி பளபளன்னு இல்ல. அதோட கொம்பும் கொஞ்சம் கோணலா இருந்துச்சு. அதனால தனக்கு திறமை இல்லைன்னு மின்னி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. மத்த யூனிகார்ன்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா மந்திரம் போடுறாங்க, எவ்வளவு வேகமா பறக்குறாங்கன்னு மின்னி பார்த்து ரொம்பவும் தன்னம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா?ன்னு அது மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிச்சு. போட்டி ஆரம்பிச்சது. ஒவ்வொரு யூனிகார்னும் அவங்கவங்க திறமைய அழகா வெளிப்படுத்தினாங்க. எல்லாரும் அவங்கள கைதட்டி உற்சாகப்படுத்தினாங்க. மின்னிக்கு தன்னோட முறை வந்ததும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்போ போட்டியோட நடுவர் ஒரு வயசான ஆந்தை. அந்த ஆந்த மின்னி கிட்ட ரொம்ப அன்பா பார்த்தது அந்த பார்வை மின்னிக்கு ஒரு சின்ன நம்பிக்கைய கொடுத்துச்சு. மின்னி கண்ண மூடி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துச்சு. அப்புறம் தன்னா